டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து உங்களுக்கு வெறும் சாதம், கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை வந்து சின்னதாக வெட்டிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நம்ம தயிரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்கு சிக்கனை வந்து நம்ம தயிரில் ஊற வைக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரில் சிக்கனை ஊற வைக்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம குழம்பு செய்யணும். இதை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊறலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாச்சு ஊற வச்சுக்கோங்க தயிரில். இப்போ இது ஊறட்டும். இப்போ இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் 5 பல் பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க குவான்டிட்டிலேயே தான் எடுத்துக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து தட்டிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இடிச்சாச்சு. இந்த மாதிரி இடிச்சிக்கோங்க. ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி ஆகணும்ட்டு இல்லை, இந்த மாதிரி இடிச்சிக்கிட்டா போதும். இந்த மாதிரி இடிக்கிற கல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு செய்கிறதுக்கு வந்து மசாலா வதக்கி அரைக்கணும். அது முதல்ல செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம மீதி வச்சுருக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப தீச்சிட வேண்டாம். இப்போ இது வந்து ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம நல்லா இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இது ஆறட்டும். குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பு வந்து குக்கர்லேயே செய்யுங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் பிரியாணியில் 2 பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இது வெடித்ததும் நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, சோம்பு இது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு ஒரு நிமிஷம் போல். இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து தக்காளி தான் நல்லா மசிய வதங்கணும்.
நல்லா வதக்கிக்கணும் தக்காளியை. இப்போ இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், இதையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம், நல்லா வதக்கி வச்சு அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்துட்டு. இப்போ பாருங்கள் நான் வதக்கின மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அந்த தயிரோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா கூட சிக்கனை. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இது வேகட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நான் இந்த மசாலாலே நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, அப்புறம் வந்து நான் அந்த 1 பீஸ் தேங்காவையும் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, தண்ணியாக வேணும்னா எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் செய்கிறேன் குழம்பு, சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. அதனால நான் 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கு வந்து ஒரு 5 விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்புல இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் கீ ரைஸ், வேக வச்ச முட்டை, நாட்டுக்கோழி குழம்பு. இந்த கீ ரைஸ் ரெசிபியை வந்து நான் அடுத்த வாரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டுக்கோழி குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.